ஓகே சார். வாக்கு எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் ஜாதகம் சொல்லும்போது முக்கியம் சார்? ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்குங்கிறது. அவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம் நல்லா இருந்தால், 11ஆம் இடம் நல்லா இருந்தால் வாக்கு பலிதமாகும். 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 9ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அப்போ 2, 5, 9, 11 இது வலுத்தவர்களுக்கு இயற்கையில் ஜோதிடம் வரும். 2, 5, 9, 11 இது பலமாக இருந்துச்சுன்னா அவங்க தலை சிறந்த ஜோதிடர்கள். 5ஆம் இடம் தான் நாலேஜ், மிகப்பெரிய நாலேஜ். 9ஆம் இடங்கிறது ஆசீர்வாதம். 5ங்கிறது நம்ம சாஸ்திர சம்பிரதாயம்னு பேர் 5ஆம் இடம். 9ஆம் இடமும் சாஸ்திர சம்பிரதாயம். 9ஆம் இடம் குருநாதர். 2ஆம் இடம் வாக்கு. 11ங்கிறது வெற்றி. பலிதம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். இது வலுத்தவங்களுக்கு ஜோதிடம் ஈஸியாக வந்துடும், இயற்கையாகவே வரும். அப்போ இந்த பாவகம் டச் இல்லாதவங்க ஜோதிடம் சொன்னால் புரியாதவங்களுக்கு என்னமோ அடித்து விட்டுட்டு இருக்காங்கடான்னு போயிடுவாங்க. என்னமோ ஏதாவது தேவையில்லாமல் பேசிட்டு போயிடுவாங்க, இல்லைனா ராங்காக கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் செய்யலாம். இது தெரிஞ்சவங்களுக்கு, ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியும் சார். எல்லாருக்கும் தன்னோட தாய்மொழி முக்கியம்தான். எல்லாரும் தன்னோட தாய்மொழியை பெருசாக தான் பேசுவாங்க. ஆனால் தமிழ் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. ஏன் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு பறை அப்படின்னு மலையாளத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. பறை அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். நம்மளதுலேயே பறை அப்படின்ற வார்த்தையே இருக்குது, பறைன்னு இருக்குது. வரைமுறை மாதிரி பறை. பறை அப்படின்னாலே எடுத்து தூது சொல்பவர். தூது. பறைனா சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆமாம், பறை சொல்லு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, செப்பு அப்படின்வாங்க தெலுங்குல. தமிழ்ல இருக்கு செப்பு மொழி 18 உடையாள். பாரதியாரோட கவிதை வரிகளில் செப்பு மொழி, சொல்லும் மொழி 18 உடையாள் அப்படின்னா தூய தமிழ் தான் செப்பு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆப்பிரிக்காவோட பழங்குடியில் முத்துன்னு இருக்கும் பேர். முத்து முத்து இருக்கு அங்கே. ஆமாம், முருக்கான்னு இருக்கும். முருகா தான் முருகா. அந்த அளவுக்கு நம்ம கடல் கடந்து ஆமைக்கு பின்னியாடையே கடலில் போய் எங்கெங்கேயோ போய் நம்ம நிலைநாட்டியிருக்கோம். அந்த காலத்தில் அமெரிக்கா மாதிரி இந்தியா இவ்வளோ வளம் இருக்குன்னு தேடி தேடி வந்தாங்க வெளிநாட்டில் இருக்கிற ஆதிவாசிகள்லாம். அங்கே ஆதிவாசியாக இருக்கும் போதே தமிழ்நாட்டில் பாதாள சாக்கடை திட்டம்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு இருக்கும்போது ஜாதகம் ஜோதிடம் நிச்சயமாக தமிழில் தானே இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், தமிழில் தான். ஆமாம் ஆமாம். ஆனால் அதில் சமஸ்கிருத கலப்பு இருக்குது அதிகமாக. சமஸ்கிருத கலப்பு இந்த ஜோதிடம் என்பது இங்கேருந்து பரவுனது தானே, தட்சிண பீடபூமியிலேருந்து பரவுனது தானே ஜோதிடம். தட்சிணம்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி, தெற்கு பகுதி, இங்கேருந்து போனதான் எல்லாமே. அவங்க அதை எடுத்துக்கிட்டு வடமொழி சொல்லோட மிக்ஸ்